வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொத்தவரங்காய் சாம்பார் தான் நாங்கள் பண்ண போகிறோங்க. இது ரொம்பவே ஈஸி தான். இது நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாம்பார் தான் இது. அது எப்படி செய்கிறது வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம துவரம்பருப்பு எடுத்துக்குவோம். இதை நல்லா நம்ம 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா பருப்பு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும்ல. இந்த பருப்போட அளவு கரெக்டாக 3/4 கப் அளவுலேருந்து 1 கப் அளவுக்கு இந்த துவரம் பருப்போட அளவு. நம்ம எந்த கப்பில் நீங்கள் அளந்தீங்களோ அந்த கப்பு விட்டு இதில் நீங்கள் தண்ணி அளந்து ஊற்றிக்கணும். அதாவது 3 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா இது கூடவே நான் கொத்தவரங்காயும் சேர்த்து நான் வேக வச்சு நான் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு சேர்த்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது 200 கிராம் அளவுக்கான கொத்தவரங்காய். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த பருப்பு கூடவே நம்ம கொத்தவரங்காயும் நம்ம சேர்த்துடலாம். இல்லை இந்த மாதிரி சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நல்லா வதக்கிட்டு கூட நீங்கள் நார்மலாக நீங்கள் சாம்பார் செய்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது இது கூடவே நம்ம 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் நம்ம சேர்த்துக்குவோம். அது கூடவே இந்த கொத்தவரங்காய்க்கு தேவையான உப்பு, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும் அந்த காயில் சேர்கிறதுக்காக. இப்போது இதை குக்கரை மூடி நம்ம 3 விசில் அளவுக்கு நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் நல்லா நம்ம பொரிய விட்டுறலாம். அதுக்கப்புறமா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் நம்ம சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு வரமாகையை நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். சாம்பார்னாவே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நீங்கள் சாம்பார் செய்யும்போது நீங்கள் சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது கூடவே நம்ம ஒரு தக்காளியை நம்ம கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் ஓரளவு வெந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த வெங்காயம் தக்காளி எவ்வளோக்குள்ள வேகுதோ அந்தளவுக்கு சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், பருப்பும் இந்த கொத்தவரங்காயும் நல்லா வெந்து பருப்பு நல்லா மலர்ந்துருக்கு பாருங்கள். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் மத்து வச்சுருந்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கூட நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பருப்பும் கொத்தவரங்காயும் நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியும் நல்லா நம்ம வதக்கிட்டோம். இப்போ நம்ம தனி மிளகாய்த்தூள், அதாவது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். எதுக்கான கொஞ்சம் கலர் கொடுக்கும். இது கூடவே நம்ம சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் பொடி போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம வதக்கிடலாம் அந்த எண்ணெயிலையும். இப்போ நம்ம இந்த கொத்தவரங்காய் பருப்பு ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிடலாம். இப்போ ஊற்றினதுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நமக்கு சாம்பார் தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கொஞ்சமாக நம்ம புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் புளிக்கரைசல். ஸோ புளி ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ புளிக்கரைசல் ஊற்றினதுக்கப்புறமா நல்லா நம்ம கொதிக்க விடலாம். இப்போ நமக்கு சுவையான சூப்பரான கொத்தவரங்காய் சாம்பார் நமக்கு தயாராகிருச்சு.
இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.